அந்த மந்திர ஸ்நானம் ஆன அப்புறம் பவித்திரத்தை காதில் வச்சு நாச்சம் மட்டும் மறுபடியும் பவித்திரத்தை கையில் போட்டுக்கணும். மறுபடியும் காரடியில் திருப்பத்தை போட்டுட்டு கையில் திருப்பத்தை இடிக்கிண்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணும் ரிஷிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. ஓம் போஹோ போர்பவஸ்ஸு வரோம் மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ரௌத ஸ்மார்த்த விதி விகித நித்யகர்ம அனுஷ்டான சதாச்சார யோக்யதா சித்யர்த்தம் பிரம்மதேஜः அபிவிருத்தியர்த்தம் ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்ம கர்மாங்கம் யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே. அப்படி அந்த இடுக்கு பில்லை தூக்கி உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓரமாக போட்டுவிட்டு கையை அலம்பிக்க வேண்டியது. அலம்பிட்டு உங்கள் தலைமையில் கையை வைக்க வேண்டியது. தலைமையில் கை வைங்க. யஜ்ஞோபவீத தாரண மகாமந்திரஸ்ய பிரம்மா ரிஷிஹி. மூக்கு மேலே கை வைங்க. திருட்டுப்சந்தா கையை கூப்பிங்க வணக்கம் வைக்கிற மாதிரி. பரமாத்மா தேவதா யஜ்ஞோபவீத தாரணே விநியோகா. அதில் ஒரு பூனில் கையில் எடுத்துங்க. சொல்லுங்க எல்லாரும். யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத் சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜः. ஓம். அடுத்த பொண்ணு எடுத்துங்க. கிரகஸ்தாலாம் சொல்லுங்க. யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத் சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜः. ஓம். போட்டுருங்க. அடுத்த கிரகஸ்தா அடுத்து இன்னொரு புண்ணு எடுத்துங்க. மூணாவது புண்ணில் யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத் சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜः. ஓம். ஒண்டலா எல்லாரும் பிரம்மச்சாரி கிரகஸ்தா எல்லாரும் பவித்திரத்தை காதில் வச்சுட்டு ஒரு ஆச்சமனம் பண்ணுங்க. மறுபடியும் பவித்திரத்தை போட்டுங்க. பழைய பூனில் பார்த்து கேட்டுங்க. உபவீதம் பின்ன தந்து ஜீர்ணம் கஸ்மல தூஷிதம் விசிருஜாமி ஜலே பிரம்மவர்ச்சः தீர்காயு அஸ்து மே. ஓம். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த ஃபோனில் ஓரமாக போட்டுட்டு மறுபடியும் பவித்திரத்தை காதில் வச்சுன்னு ஒரு ஆச்சமனம் பண்ணுங்க. ஆச்சமனம் மட்டும் மறுபடியும் பவித்திரம் போட்டுக்குங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் பண்ணுங்க எல்லாரும். ஓம் பூஹோ மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்ம கர்மாங்கம் காண்டரிஷி தர்ப்பணம் கரிஷ்யே. இந்த அர்பையை உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓரமாக போட்டுட்டு
நல்ல தர்ப்பை கொடுத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படி சாதாரணமாக சங்கல்பம் பண்ணிட்டு கையை அலம்பிக்குங்க. கையை அலம்பின்ட்டு அக்ஷதையும் எள்ளும், அதாவது மஞ்சள் அக்ஷதை இல்லை, சாதாரண அரிசி பச்சை அரிசியும் எள்ளையும் ஒரு கிணத்துல போட்டுட்டு பூணில் மாலையாக போட்டுட்டு உங்கள் கையை வலது கையை சேலஞ்ச் மாதிரி வச்சுக்கணும். சேலஞ்ச் காமிட்டு அப்படி காமிப்பேன் அந்த மாதிரி கையை வச்சுட்டு அந்த கேப்பில் அந்த சேலஞ்சுக்கும் கட்டை வரலுக்கும் ஆள்கட்டி வரலுக்கும் ஒரு கேப் இருக்குது பாருங்க, அந்த கேப் வழியாக ஜலம் விடணும். 3 தடவை மந்திரம் சொல்லி விடணும். சொல்லுங்கள். பிரஜாபதிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, பிரஜாபதிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, பிரஜாபதிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, சோமம் காண்டரிஷம் தர்ப்பயாமி. இந்த அக்ஷதையும் எல்லையும் சேர்த்துக்கணும். பஞ்சபாதத்தில் தனியாக பண்ணக்கூடாது. பஞ்சபாத ஜலமும் எடுத்துக்கணும், வலது கையில் அக்ஷதையும் எள்ளும் எடுத்துக்கணும். மந்திரம் சொல்ல ஜலம் விடணும். ஜலம் விட்டு அக்ஷதை எள்ளும் ஜலத்தோடு கீழே விடணும். சோமம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, சோமம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, சோமம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, அக்னிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, அக்னிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, அக்னிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, விஸ்வான் தேவான் காண்டரிஷம் தர்ப்பயாமி, விஸ்வான் தேவான் காண்டரிஷம் தர்ப்பயாமி, விஸ்வான் தேவான் காண்டரிஷம் தர்ப்பயாமி, சாகும் ஹிதீஹி தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி, சாகும் ஹிதீஹி தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி, சாகும் ஹிதீஹி தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி, யாக்ஞிகீஹி தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி, யாக்ஞிகீஹி தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி, யாக்ஞிகீஹி தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி, வாருணீஹி தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி, வாருணீஹி தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி, வாருணீஹி தேவதாஹ உபனிஷதஹ தர்ப்பயாமி, பிரம்மாணம் தூக்கி உங்கள் உள்ளங்கை வழியாக பண்ணணும். பிரம்மாணம் ஸ்வயம்புவம் தர்ப்பயாமி, பிரம்மாணம் ஸ்வயம்புவம் தர்ப்பயாமி, பிரம்மாணம் ஸ்வயம்புவம் தர்ப்பயாமி. இப்போ நேராக தர்ப்பணம் பண்ணுற மாதிரி நார்மலாக அந்த நகம் வழியாக 4 விரலோட நகம் கை கீழே வச்சுன்னு பண்ணணும். சதசஸ்பதிம் தர்ப்பயாமி, சதசஸ்பதிம் தர்ப்பயாமி, சதசஸ்பதிம் தர்ப்பயாமி. பூனில் சரியாக போட்டுக்கணும். சரியாக போட்டுட்டு பவித்திரத்தை அவுத்து பிரித்து போட்டுட்டு ஆச்சமனம் பண்ண வேண்டியது. பக்கத்தில் ஏதாவது கோவிலில் எங்கேயாவது கோபம் பண்ணி வேதாரம்பம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அங்கே போய் வேதாரம்பம் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னால் உங்கள் காதில் விடாது. ஆனால் உண்மையாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ராவணம்ங்கிறது பிரம்மாவுக்கு வேதம் கிடச்ச நாளாம். அதனால் அந்த சமயத்தில் இதெல்லாம் பண்ணுறதை விட அந்த வேதாரம்பத்தை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா படிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாள். நல்லா ஸ்ரேயஸ் நல்லா புத்திலாம் வரும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் இது வரைக்கும் நம்ம ஆற்றுல பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இதுக்கு மேலே நம்ம பண்ணுறதா இருந்தது அப்படின்னு சொன்னால் கோவிலில் போய் வாத்தியார் ஹோமம் பண்ணால் ஹோமத்தோடு சேர்ந்து ஹோமத்தை சொல்லிட்டு வேதாரம்பம் தான் சொல்லியிருந்தால் நமக்கு க்ஷேமம்.